ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள விஷயங்களை இப்போ ஜாஃபர் சொல்ல போகிறான். பேசிகிட்டு இருக்கப்போ அவனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்பொழுது ஸோ இது நல்லா இருக்கே, அப்போ அவனை வச்சே பேச சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஜாஃபர்கிட்ட கேட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பூமியில் மட்டும் எதுக்கு எலிக்கல்லே உழவ மாட்டேங்குது, அது கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா நிலாதான் பூமி உழவு எலிக்கல்லாம் தடுத்து நிறுத்திருக்கு. ஆனால் பூமி ரொம்ப ஒரு சூரிய குடும்பமே அடுக்கி வச்சா அது எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஆனால் அது தடுத்து நிறுத்தும். சூரியனையும் எதுக்கால உழுவ மாட்டேங்குது? சூரியன் எதுக்கால உழுவப்ப அது அப்படியே மெல்ட் ஆகிக்கணும் சூரியன் அந்த வெப்பத்தால். சூரியனுக்கும் நிலவுக்கும் தூரம் 330 பூமி வச்சா அளவுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாஃபர் என்ன சொல்லியிருக்கான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மூன் டு எர்த்து பார்த்தீங்கன்னா கேப்பு கிட்டத்தட்ட 3,80,000 கிலோமீட்டருக்கு மேலே. அதே மாதிரி பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள கேப்பை இந்த மாதிரியும் சொல்லலாம். அதாவது 30 பூமி அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் கூட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் ஐகானை வச்சு ஆல்ல வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.